ஹாய் எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, நம்ம தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க கோயிலடிங்கிற ஒரு வில்லேஜ், அங்கே இருக்க பெருமாள் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். இது வந்து நமக்கு 108 ஸ்தலங்களில் வந்துட்டு, பெருமாள் ஸ்தலங்களில் வந்துட்டு இதுவும் ஒரு ஸ்தலம். இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நியர்பை வந்துட்டு என்னென்ன பெருமாள் ஸ்தலம் இருக்குது அந்த 108 ஸ்தலங்களில் அப்படின்னா, நமக்கு ஸ்ரீரங்கம் இருக்குது ஃபஸ்ட்டு. அது அப்புறம் அன்பில் இருக்குது, அன்பில்ல இருக்க பெருமாள் கோயில், அண்டு வந்து நத்தமாங்குடி, அண்டு வந்து கோயிலடி. இது நாலுமே பார்த்திங்கன்னா பக்கத்து பக்கத்தில் இருக்குது. நியர் வந்துட்டு ஒரு 10-15 கிலோமீட்டர்ஸ் சரௌண்டிங்லேயே இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம ஆந்தி வேலே பார்த்திங்க அப்படின்னா, நம்ம காரை பற்றின மைலேஜ் வீடியோ வந்து ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தோம். சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. அதை பற்றின வீடியோ வந்துட்டு இன்றைக்கி நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம். போய் அதை மறக்காமல் பாருங்கள். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இவர் நம்ம பிரதர். இதை நான் வந்து ஷேர் பண்ணணுன்னு விருப்பப்படுறேன். ஸோ இவர் கார் டிரைவிங் வந்துட்டு எப்போல்லாம் வந்துட்டு பண்ணுறாரோ அப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, முன்னாடி வந்து சீட் பெல்ட் வந்து போட மாட்டார். ஸோ அப்புறம் வந்து நான் அவர்கிட்ட சீட் பெல்ட்டோட அவசியங்கள், அது போகிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ், சேஃப்டியை வந்து அது எப்படி வந்து நமக்கு கொடுக்குது அப்படின்னு அதை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, அவர் இப்போலாம் வண்டி எடுத்தால் சீட் பெல்ட் போடாமல் ஸ்டார்ட் பண்ணுறதே இல்லை டிரைவிங்கை. ஸோ எல்லாருமே வந்து சீட் பெல்ட் போட்டுகிட்டே வண்டி ஓட்டுங்க. அது வந்து நம்ம சேஃப்டி. கூட ட்ராவல் பண்ணுறவங்களையும் சீட் பெல்ட் போட்டுகிட்டே வந்துட்டு ட்ராவல் பண்ண சொல்லுங்கள். அது நம்ம கூட வரவங்களோட சேஃப்டியும் என்ஷூர் பண்ணும். ஃபைனலி மக்களே, நம்ம கோயிலுக்கு ரீச் ஆயாச்சு. வாங்க போகலாம், கோயிலுக்குள்ளே சுற்றி பார்க்கலாம். நம்ம ராக்கி பேபியை வந்து பார்க் பண்ணியாச்சு கோயிலுக்கு முன்னாடியே. இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ். இப்போ நம்ம தரிசனம் முடித்தாச்சு. தரிசனம் முடிச்சுட்டு பிரகாரத்தை வந்து சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி சாட்டர்டேங்கிறதுனால பக்தர்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதுவும் இந்த மந்த்து புரட்டாசி வேறையா, அதனால் யூஸ்வலாகவே சாட்டர்டே க்ரௌட் இருக்கும். புரட்டாசிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பக்தர்கள் வந்திருந்தாங்க. கோயிலோட அந்த ஆர்கிடெக்சரை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. 1000-2000 வருஷம் பழமையான கோயிலோட கட்டுமானத்தெல்லாம் இப்போ நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. இப்போ இருக்க இன்ஜினியர்ஸ்லாம் வச்சு கண்டிப்பாக இது மாதிரிலாம் பில்ட் பண்ணவே முடியாது. நான் அங்கே உள்ளே இருக்க ஐயர்கள்ட்ட கேட்டேன். ஆக்சுவலாக நம்ம தஞ்சை மாவட்டம் கோயிலடியில் இருக்க பெருமாள் கோயில், இப்போ நம்ம தரிசிச்சுட்டு இருக்க பெருமாள் கோயில் வந்துட்டு 108 திவ்ய தேசங்களில் வந்து 8வது திவ்ய தேசமாக. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி நமக்கு பக்கத்துலேயே வந்துட்டு நத்தமாங்குடி பெருமாள் கோயில் ஒன்று இருக்குது, அன்பில் பெருமாள் கோயில், அப்புறம் வந்து ஸ்ரீரங்கம். இது நாலுமே நமக்கு பக்கத்து பக்கத்துலேயே இருக்குது. 4 பெருமாள் கோயிலும் 108 திவ்ய தேசங்களில். நாம் இப்போ பார்க்குற இந்த ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா சொர்க்கவாசல். இதுதான் வந்து சொர்க்கவாசல். நம்ம சொர்க்கவாசல் திறப்பப்போ நம்ம உள்ளே இருந்து இது வழியாக தான் வருவோம். ஆக்சுவலாக நமக்கு இங்கே கோவிலடி கோயிலில் பார்த்திங்க அப்படின்னா பிரகாரமே 2 இருக்குது. உள் பிரகாரம், வெளி பிரகாரம் அப்படின்னு. நம்ம உள்ளே வந்து சுற்றி வந்தோம்ல, அது ஒரு பிரகாரம். இது வந்து கோயிலுக்கு வெளியில் இருக்கிற பிரகாரம். இப்போ நம்ம இதையும் இப்போ சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். தரிசனம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. கோவிலோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து ரொம்ப பெருசு. நம்ம ரொம்ப பரப்பளவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜைஜான்டிக்காக இருந்துச்சு.
நீங்களும் வந்துட்டு சான்ஸ் கிடச்சிது அப்படின்னா வந்து விசிட் பண்ணி பாருங்கள். தஞ்சாவூர் மாவட்டம் கோவிலடியில் இருக்குது. திருச்சிக்கு வெரி நியர்பை. இது நம்ம எக்ஸிட் ஆகிறப்ப கோயிலை விட்டு நம்ம வெளியில் போகிறப்ப இருக்க விநாயகர் கோயில். ஃபைனலி தரிசனம் முடித்தாச்சு. இன்றைக்கி ஆக்சுவலாக புரட்டாசி சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால நமக்கு க்ரௌடு கொஞ்சம் அதிகம், பக்தர்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஃபைனலி நம்ம தரிசனம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. டாடா பாய்.